கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு அழகான குட்டி பெண் குயின் இருந்தது. அது தன் தாயாரிடத்தில் கேட்டது, ஏனம்மா மற்ற பறவைகளைப் போல நான் வானத்தில் பறக்க முடியவில்லை என்று சொல்லி கேட்டது. அப்பொழுது அந்த தாய் பெண் குயின், நீ தண்ணீரில் வந்து நீந்திப்பார், என்னுடன் நீந்து என்று சொல்லி நீச்சலிட அழைத்து சென்றது. கடலுக்குள் அது மூழ்கி நீச்சல் அடிக்கும்போது அந்த குட்டி பெண் குயின் அம்மாவை பார்த்து சொன்னது, எவ்வளவு வேகமாக நான் நீந்தி கரைக்கு வந்துவிட்டேன், எவ்வளவு வேகமாக என்னால் நீந்த முடிகிறது என்று சொல்லி சொன்னதாம். உடனே அம்மா பெண் குயின் சொன்னது, ஆமாம், ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கிறார். பறவைகளுக்கு பறக்கிற திறமையை கொடுத்திருக்கிறார், நமக்கு நீந்துகிற திறமையை கொடுத்திருக்கிறார். அதே போல் பனி எவ்வளவு விழுந்தாலும் நம்மால் அதை என்ன செய்ய முடிகிறது, தாங்கி கொள்ள முடிகிறது என்று சொல்லி அந்த குட்டி பெண் குயினை அது என்ன செய்ததாம், என்கரேஜ் பண்ணினதாம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் நம்முடைய குறைச்சலை பார்க்காதபடிக்கு, என்னால் இதை செய்ய முடியலையே, என்னால் இப்படி நடக்க முடியவில்லையே, என்னால் இப்படி பேச முடியவில்லையே, என்னால் பாட முடியவில்லையே, என்னால் வரைய முடியவில்லையே, என்னால் விளையாட முடியவில்லையே என்று மற்றவர்களை நாம் கம்பேர் செய்து கொண்டு இருக்காமல், நமக்கு என்ன வரங்களை கொடுத்திருக்கிறாரோ, நமக்கு என்ன கிருபையை கொடுத்திருக்கிறாரோ, நமக்கு என்ன டேலண்ட் இருக்கிறதோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 4:11 இப்படியாய் சொல்கிறது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும், நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும், மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு என்ன தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, நமக்கு என்ன திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். பிறரை பார்த்து நாம் பொறாமைப்படவோ, பிறருக்கு இப்படியெல்லாம் செய்கிற தாளந்துகள் இருக்கிறது எனக்கு இல்லை என்று நினைக்கவோ கூடாது. கர்த்தர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதிலே நாம் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் எல்லா நிலைமையிலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.